மிராக்கல் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு வணக்கம். நமது சேனல் சப்ஸ்கிரைபர் ஒருவர் கேட்டிருக்கிறார், நவாம்சம் என்பதன் பயன்பாடு பற்றி ஒரு ஜாதகத்தில் எப்படி தெரிந்து கொள்வது? ஜோதிடத்தில் நவாம்சத்தின் பங்கு பற்றி சொல்லுங்கள். இதற்கு நமது ஜோதிடரின் விளக்கத்தை இப்பொழுது பார்க்கலாம். நவாம்சம் என்பது வர்க்க சக்கரங்களில் ஒன்று. நவாம்சத்தை கொண்டு பலன் சொல்லக்கூடாது. ஜாதகத்தில் உள்ள ராசி கட்டத்தை 9ஆல் வகுக்கும் முறைதான் நவாம்சம். டி 9 என்றும் சுருக்கமாக சொல்வது உண்டு. பொதுவாக கிரகங்களின் வலிமையை தெரிந்து கொள்ளத்தான் நவாம்சம் பயன்படும். ராசி கட்டத்தில் உள்ள கிரகம் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்துவிட்டால் அப்படியே சொல்லிவிடக் கூடாது. நவாம்சத்தில் நீசம் அடைந்து விட்டால் அது நீசம் என்றுதான் கணக்கில் கொள்ள வேண்டும். அதேபோல் ஒரு கிரகம் ராசி கட்டத்தில் நீசமாகி அம்சத்தில் உச்சமானால் உச்சம் என்றுதான் கருத்தில் கொள்ள வேண்டும். அதே போல ராசி கட்டத்தில் நின்ற அதே கட்டத்தில் அதே கிரகம் நவாம்சத்தில் நின்றால் அந்த கிரகத்தை வர்க்கோத்தமாக எடுத்துக் கொள்ளலாம். அதாவது அந்த கிரகம் ஆட்சி உச்சம் இல்லை என்றாலும் வலிமை மிகுந்ததாக அர்த்தம். அதே போல ராசி கட்டத்தில் நின்ற ஒரு கிரகம் நவாம்சத்தில் 6 அல்லது 8 நின்றால் அது சாதகமாக இருக்காது. பொதுவாக நவாம்சத்தை வைத்து திருமண வாழ்க்கையை ஜோதிடர்கள் சொல்வது உண்டு. நாடி ஜோதிடத்தில் பல பிரிவுகள் உள்ளதாமே, அது பற்றி சொல்லுங்கள் என்று ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கிறார். இதற்கு நமது ஜோதிடரின் பதில், நாடி ஜோதிடத்தில் சில முக்கியமான தகவல்களை இப்பொழுது பார்க்கலாம். ஜோதிடரை தேடி வந்து பார்த்ததால் நாடி ஜோதிடம் என்ற பெயர் வந்தது. சப்த ரிஷி நாடி என்பது இதில் ஒரு வகை. இதற்கு பிறந்த நேரம் தேவையில்லை. மற்ற நாடி ஜோதிட முறைகளில் பிறந்த நேரம் தேவையில்லை. பிருகு நந்தி நாடி, ஜீவநாடி என்று எல்லாமே கிரகங்களின் காரகத்துவங்களை மட்டுமே வைத்து பார்க்கும் முறை என்பதால் பிறந்த நேரம் தெரியாமல் இருந்தாலும் பலன்கள் சொல்லப்படும். பெரும்பாலும் நாடி ஜோதிடம் என்றதும் நினைவுக்கு வருவது ஓலைச்சுவடி. இதில் நிறைய கலப்புகள் உள்ளதால் பொதுவாக இதை நம்ப தகுந்தது இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். இதை பற்றி வேறு ஒரு முழு வீடியோவில் தனியாக பார்த்து கொள்ளலாம். நாடி ஜோதிட முறைகளில் பெரும்பாலும் வாக்கிய பஞ்சாங்கம் பயன்படுத்துவார்கள். ஓலைச்சுவடி வைத்து பார்ப்பதில் பிரபலமானது அகத்தியர் நாடி, வசிஷ்ட நாடி போன்ற சிலவற்றை சொல்லலாம். ஓலைச்சுவடி வைத்து பார்க்கும் முறை பொதுவாக நம்பிக்கையற்றது. இந்த ஜோதிட வீடியோவில் நவாம்சம், நாடி ஜோதிடம் பற்றி விளக்கமாகவும் சுருக்கமாகவும் பார்த்தோம். உங்கள் கேள்விகளை கமெண்டில் கேட்கலாம் அல்லது வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம். மீண்டும் வேறு ஒரு ஜோதிட வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.